பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்லாம இருந்த பையன் இப்ப எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரரானா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஒருத்தரை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இங்க நிறைய பேர் நல்ல வேலை, நல்ல சம்பளம், சேவிங்ஸ்னு இருந்தா கூட இதை வச்சு பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்னால ரிச் ஆக முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. அவர் தான் கிராண்ட் சபாட்டியர். இவர் தான் பாக்கெட்ல 10 ரூபாயோட இருந்து 75 கோடிக்கு அதிபதியானவர். இவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது, உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடியது. இவரு ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா இவர் லைஃப்ல பண்ண சில சேஞ்சஸ் குயிக்கா இவரை பணக்காரர் ஆயிடுச்சு. கிராண்ட் சபாட்டியர் 24 வயசு இருக்கும்போது எல்லா பசங்களை போலவும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனாரு. சீக்கிரமாவே அந்த வேலை அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டெய்லி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யணும், இதுல எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கிற பாஸ் வேற. இதை இவரால தாங்கிக்கவே முடியல. பட் இதெல்லாத்தையும் ஷாக் கொடுக்கற மாதிரி வேலையில இருந்து இவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல. சோ அவரோட பேரண்ட்ஸ் கூடவே போய் தங்கிடலாம் அப்படின்னு போயிட்டாரு. கொஞ்ச நாள் நார்மலா தான் போச்சு. தென் எப்பவும் போல பேரண்ட்ஸ் அவரை இன்டைரக்டா எப்ப கிளம்ப போற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் நம்ம இந்தியால மட்டும்தான், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் கூட சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னாவே அவங்கள ஃபெயிலியரா தான் பார்ப்பாங்க. நிறைய பக்கம் அலைஞ்சு ஒரு வழியா வேலையில சேர்ந்துட்டாரு சபாட்டியர். இந்த டைம் அவரு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னன்னா பழைய கம்பெனில பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, ஆனாலும் ஒரே நாள்ல தூக்கி போட்டாங்க. கையிலயும் ஒண்ணும் இல்ல. சோ பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னா ஒரே வேலையை மட்டும் நம்பி இருக்க கூடாது. அப்படி இருந்தா நம்ம தலைவிதி வேற ஒருத்தர் கையில தான் இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நிறைய வழிகள்ல இருந்து பணத்தை வர வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாரு. ஆனா அதுக்கு ஒரு சில திறமை வேணும் இல்லையா? அந்த டைம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஸோ அதை லேர்ன் பண்ணி சைட்ல ஃப்ரீலான்ஸாவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்த 5 வருஷத்துல பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டாரு கிராண்ட் சபாட்டியர். அவரு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த வெற்றிங்கிறது ஓவர் நைட்ல நடக்கல. நான் மந்திரவாதியும் இல்ல மேஜிக் பண்ணா பணம் கட்டுறதுக்கு. ஆனா இந்த வெற்றிக்கு காரணம் நான் மத்த ரிச் பீப்புளை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கத்துக்கிட்டு அதை என் லைஃப்ல அப்ளை பண்ணதுதான். அதனாலதான் அவரோட சொத்து 10 ரூபாயில இருந்து 75 கோடியா மாறுச்சு. கிராண்ட் சபாட்டியர் சொல்றாரு, பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ராக்கெட் சயின்ஸ் மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. இதை புரிஞ்சுக்க நீங்க பினான்சியலா படிச்சு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க டைமை கரெக்டா யூஸ் பண்ணி திறமையை வளர்த்துக்கிட்டா நீங்களும் பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாம். இது எல்லாருக்கும் ஈஸியா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற புக்கையே இவர் எழுதினாரு. இந்த புக்ல இருந்து நாம முக்கியமா கத்துக்க வேண்டியது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு குரிலுலகம். ஃபர்ஸ்ட் 7 லெவல்ஸ் ஆஃப் பினான்சியல் ஃப்ரீடம். எந்த ஒரு கேம்லையும் ஒரு லெவலை முடிச்சாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், வின் பண்ணவும் முடியும். அதே போலதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கும் ஒரு 7 லெவல்ஸ் இருக்கு. சரியா கடந்தாதான் வெற்றியும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கிளாரிட்டி. இந்த லெவல்ல இப்ப பிரசன்ட்ல உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி அனலைஸ் பண்ணணும். தென் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய இப்ப இருக்கிறத விட இன்னும் எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஷார்ட்டா சொல்றேன். ஒரு வேலைக்கு போகிறத நீங்கள் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாலும் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்கள் லைஃப் ஃபுல்லாக வாழ முடியுமா? அப்படி முடிஞ்சால் அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதுக்குன்னு இதை அச்சீவ் பண்ணணும், உடனே வேலையை விட்டுறணும் அப்படின்னாலாம் அவசியம் இல்லை. உண்மையான அர்த்தம் என்னென்னா, திடீர்னு வேலை போனாலும் ஏதாவது சூழ்நிலை காரணமாக எந்த வேலையும் செய்ய முடியலனாலும் அடுத்த மாத செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு பயப்படாமல் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு 50-60 வயசு வரைக்கும் வேலைக்கு போகிறதெல்லாம் பிடிக்காது, லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகணும். அப்போ தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இப்போ பண விஷயத்தில் நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, பட்ஜெட் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியும். ரெண்டாவது, செல்ஃப் சஃபிஷியன்சி. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உங்கள் வருமானம் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தாதான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அடுத்து நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்க முடியும். நீங்க சம்பாதிக்கிறது உங்க செலவுக்கே பத்தலனா செலவுகளை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு மட்டும்தான் மைண்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வந்து ஃபியூச்சர் பத்தி உங்களால திங்க் பண்ண முடியும். தேர்ட் ஒன், பிரீதிங் ரூம். செகண்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும். லைஃப் நமக்கு எப்பவும் பிடிச்ச மாதிரியே போகணும்னு சொல்லவே முடியாதுங்க. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆர் ஒர்க்ல ஆஃபீஸ்ல ப்ராப்ளம்னா 2-3 மாசத்துக்கு நம்ம தேவைகளுக்காகிற செலவை மேனேஜ் பண்ற அளவுக்கு பணம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் ஃப்ரீயா அடுத்து என்ன பண்றதுன்னு தெளிவா யோசிக்க முடியும்.
சேவிங்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த அளவுக்கு முக்கியம். 4th ஒன் ஸ்டெபிலிட்டி. இப்போ அடுத்த 6 மாத செலவுக்கு தேவையான பணத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா 3வது லெவலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க தானே அர்த்தம். ஏன்னா திடீர்னு வேலை போனாலும், மெடிக்கல் எமர்ஜென்சியால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும், சம்பளம் இல்லைனாலும் அடுத்த ஜாபுக்கு போகிற வரைக்கும் நிம்மதியாக குடும்பத்தை உங்களால் ரன் பண்ண முடியும், வேலையும் தேட முடியும். ஸோ 6 மாதத்துக்கு தேவையான செலவுகளுக்கு பணத்தை சேவ் பண்ணுங்க. 5th ஒன் ஃப்ளெக்சிபிள். இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் கேம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 வருஷத்துக்கு தேவையான பணத்தை சேவ் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃப் ரொம்ப வேகமாக க்ரோ ஆகும். ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தைரியமாக புது விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல. லைக் உங்கள் ட்ரீம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அவர் புது ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி. 6th ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த லெவலில் பணத்தை பற்றின கவலையே உங்களுக்கு இல்லை. போன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸோ ஆறு பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட்டோ இப்போ உங்களுக்கு பாசிட்டிவான இன்கம்மை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டீங்கன்னா கூட பணவரவுக்கு தடையே இருக்காது, தொடர்ந்து பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் இண்டிபெண்டன்ஸ். 7th ஒன் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ். இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச, நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். பிடிச்ச ஊருக்கு ட்ரிப்பெல்லாம், ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம். உங்கள் வெல்த்து ஸ்னோபால் மெத்தடில் வர ஸ்னோபால் மாதிரி பெருசாகிக்கிட்டே போயிட்டுருக்கும். இந்த லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 3 லெசனை கிராண்ட் பாட்டியர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாலோ யுவர் பேஷன். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச எல்லாருமே அவங்க பேஷனை ஃபாலோ பண்ணதால் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையை, ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆனால் போதும். நீங்கள் காசை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, காசு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது எல்லா இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும். மார்க் ஜக்கர்பர்க், இவருக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும். இதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு அவர் ஒரு மல்டி மில்லியனராக இருக்கார். ரொனால்டோவே எடுத்துக்கோங்க, அவருக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதை அவர் தீவிரமாக பண்ணுறதுனால இன்னைக்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் லட்சக்கணக்கில் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. மார்க்கெட்டிங், சேல்ஸு, ஆர்ட், டீச், எந்த ப்ரொஃபஷன் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை இன்ட்ரெஸ்டடாக, டிசிப்ளின்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பணம் எப்போவும் உங்களுக்கு அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 2வது, டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் மணி. 65 வயசான கோடீஸ்வரர் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் உன்கிட்ட கொடுக்குறேன்ப்பா, அதுக்கு பதிலாக உன்னோட இளமை எனக்கு தெரியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? என்னதான் கோடிக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாலும் நம்ம இளமையை நம்ம விற்க ஆசைப்பட மாட்டோம் இல்லையா? இங்கே பணத்தை விட ஹெல்த்து, டைமு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பணத்துக்காக பிடிக்காத வேலையை செய்யறது, பிடிச்சவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஹெல்த்துக்கு முக்கியத்துவமே தராமல் இருக்கிறதுன்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நாள் எல்லாமே நம்மளை விட்டு போகத்தான் போகுது. பணத்தை வச்சு அதை வாங்கலாம்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் அதுக்கு சான்ஸே இல்லைன்னு புரிஞ்சுக்கவே மாட்டோம். 3வது, கிரியேட் அ சைட் பிஸ்னஸ். கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னாலாம் நான் சொல்ல வரலைங்க. பட் ஒரே ஒரு ஜாப்பை மட்டும் நம்பி இருக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் கூட ஒரே நாளில் லே ஆஃப் அப்படிங்கிற பேரில் வேலையை விட்டு ஒரே நாளில் அனுப்பிடுறாங்க. ஸோ ஜாபுங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். அதை மட்டுமே நம்பி இருந்தால் நம்ம லைஃப்பும் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடும். ஃப்ரீ டைமில் ஃப்ரீலான்சிங், இன்வெஸ்டிங், ஸ்மால் பிஸ்னஸ் பற்றியெல்லாம் நிறைய படித்து கற்றுக்கோங்க. ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஸுங்கிறது லக்ஸரியான வீடு, காஸ்ட்லியான காரு, பிராண்டட் ட்ரெஸ்ஸு, ஹைஃபை லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இல்லை. நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது தான். அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இதை உங்களோட வாழ்க்கை லட்சியமாக மாற்றிக்கிட்டு அது பின்னாடி ஓடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.